பைபிளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புதிய ஏற்பாடு படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து இன்னும் எழுத ஏடுகள் போதாது. அதுதான் நீங்கள் அதில் படித்தீங்கன்னா இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, அவர் சீக்கிரமாய் வருகிறார், அவர் பாவத்தை பரிகரித்தார், அவர் உலகத்துக்கு ரட்சிப்பை வைத்து போயிட்டார், விசுவாசித்து ஆக்கினைக்கு தப்புங்க, ராஜ்யத்துக்கு ஆயத்தமாங்க, வருகைக்கு ஆயத்தமாங்க. இது ரெண்டு விஷயந்தான் சொல்லி கொடுக்கும். ரட்சிக்கப்பட்டோன்னா இயேசு வந்துட்டாருன்னா ஓகே போயிடலாம். அது ஒரு வாரம் 10 நாள் வர்றாருன்னா நம்ம ஆயத்தமாக இருந்து போயிடலாம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாழ்நாள் முழுவதுக்கும் நமக்கு என்ன வேண்டும்? ஒழுக்கமான ஜீவியம் வேண்டும். அல்லையே சொல்லுவோமா? ஏன்னா பாவ உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீகளாக, நல்லொழுக்கமுள்ள சகோதரர்களாக, நல்ல குடும்பங்களாக பரலோகத்தை குடும்பத்தில் காட்டுகிறவர்களாக ஜீவிக்கணும். அதுக்கு இந்த உபதேசம் நமக்கு வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் செழிப்பானது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் புகழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும். நல்ல கனி கொடுத்து செல்வந்தர்களாய் வாழணும். அது இதில் இருக்குது. அதெல்லாம் உங்களால் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாது. அது ஊழியக்காரனாகிய என்ன மாதிரி தேவனுடைய வெளிச்சம் தெரிஞ்சவர்களாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு போதகர்கள் தேவை. நிறைய சத்திய வசனத்தினுடைய வெளிச்சங்களை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் சபைக்கு வந்து இந்த சத்திய வசனங்களை நீங்கள் அறிந்து கற்று தெளிந்து தேறி வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 பேதுரு 1:10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. கர்த்தருடைய சபை தடுமாறி போகிறதுக்கு இல்லை. சத்தியம் தெரியலன்னா தடுமாறது தான். ஆனால் நீங்கள் சத்தியத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா தான், நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, உங்கள் குடும்பம் இருக்குல்ல, உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்குது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் எஜமான்கள் இருக்கிறாங்க, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக ரட்சிக்கப்படணும். பாருங்கள், அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், நீங்கள் உங்கள் அழைப்பை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இடற மாட்டீங்க. நீங்கள் இடராமல் இருந்தால் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இடற மாட்டாங்க. சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை. இதில் நான் சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய அழைப்பு, பாஸ்டரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எபிரேயர் புஸ்தகம் 5:4 ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தில் தானாக ஏற்படுகிறது இல்லை. பாருங்கள், 1987 கர்த்தர் எனக்கு, நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் செத்து போகலாம் என்று, ஏதோ மறித்து போயிட்டால் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் எழுந்து மரணத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் சாக போனவனை கர்த்தர் குறுக்கிட்டு அவரை விசுவாசிக்கும்படிக்கு, அவரை அழைக்கும்படி கர்த்தர் என் இருதயத்தில் தூண்டினபடியினால் நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இருந்தேன். அப்போ இயேசு எனக்கு தரிசனமானார். இயேசுவை நான் பார்த்தேன். இயேசுவினுடைய ஒரு உயிருள்ள தோற்றத்தை நான் பார்த்தேன். ஒரு மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே என்னை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது நானும் கூட அப்படித்தான் நான் சொல்லிக்குவேன். ஆமாம், மனுஷர் மூலமாய் அல்ல, தேவனே என்னை தெரிந்தெடுத்தார். அவருடைய கண்கள் என்னை கண்டது. நான் அவரை பார்த்தேன். அவர் என்னை உற்று பார்த்தார். அவர் சிரித்த முகத்துடன் பார்த்தார் என்னை. அவர்தான் என்னை அழைத்து இந்த ஊழியத்தை வைத்தார். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆகவே தான் இந்த ஊழியத்தில் ஒரு அழைப்பு இருக்கிறது. எத்தனையோ பேர் என்னை பரிசோதனை பண்ணிட்டு போனாங்க. வெளியே போன ஒரு சகோதரர் கூட என்கிட்ட சொன்னாங்க, உண்மையாக சொன்னாங்க. கர்த்தர் சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன், பாஸ்டர் நாங்கள்லாம் போயிட்டோம்னா இந்த ஊழியம் நிற்காது, விழுந்துரும். ஒன்று, இந்த ஊழியத்தில் உங்களால் வாடகை கட்ட முடியாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், குடும்பத்தை நடத்த முடியாமல் நீங்கள் இந்த ஊழியத்தை நிறுத்திடுவீங்க, ஊரை விட்டு எங்காவது ஓடிடுவீங்க, இப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் உறுதிப்பட்டு நிற்கிறதையும் மீண்டும் இந்த ஊழியம் வளர்ந்து வருகிறதை நான் கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டாவே சொன்னேன், இது அழைக்கப்பட்ட ஊழியம், இது கர்த்தர் இருக்கிற ஊழியம் என்று நான் தெரிந்து கொண்டோம்.
அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க வேறு சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு அந்த உணர்வு கொடுத்தாரு பாருங்க, அதுவே எனக்கு பெரிய வெற்றி. அவங்க என்னென்னமோ பண்ணி இந்த ஊழியத்தை கெடுத்து அவங்க வெளியில் மக்களை கொண்டுட்டு போகிறதுக்கு பேசி பேசி பார்த்தாங்க, முடியல. எல்லா மக்களும் திரும்ப எங்கிட்டயே தான் வந்தாங்க. கேட்டின் மகன் கெட்டானை அல்லாமல் வேறு ஒருவனும் கெடவில்லை. இயேசு சொன்னார் இல்லையா, ஆனால் மற்ற யாரும் கெடலை, எல்லாரையும் கர்த்தர் எனக்கு மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லு, கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் அழைப்பு. பழைய ஏற்பாட்டில் 3 அழைப்பு: ராஜா அபிஷேகம், தீர்க்கதரிசி அபிஷேகம், ஆசாரியன் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையானது பக்தி விருத்தி அடையும்படிக்கு தான் கர்த்தர் அந்த 5 ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் உங்களுக்கு கொடுத்தா கூட அது உங்களுக்கு அல்ல, அது எனக்கே கொடுத்தார்கள். அதை நம்பி தாங்க உங்கள்கிட்ட எல்லாம் நான் தண்ணி வாங்கி குடிக்கிறேன். அதை நம்பி தாங்க உங்கள்கிட்ட நான் சாப்பிட்றேன். என்னால் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே என்னால் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்குது, அவர்கள் உங்களுக்கு எதை செய்கிறார்களோ அதை எனக்கு செய்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னதுனால அப்படின்னு சொல்லி வாங்கி ஜெபம் பண்ணி, இந்த தண்ணிக்கு பதில் நீங்கள் தான் செய்யணும், இந்த சாப்பாடு சாப்பிட்ற இதுக்கு பதில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கொடுக்குறீங்களே காணிக்கை, தசம்பாகம், பொருத்தனைகள், அதுக்கு கூட என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இதை பல மடங்கு நான் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னதுனால தான் இதை வாங்குகிறேன். நான் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்குரிய பலனை என் தேவன் உங்களுக்கு தருகிறார். இந்த நம்பிக்கையில் தான் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்குகிறேன், உங்கள்கிட்ட சாப்பிட்றேன், உங்கள்கிட்ட தண்ணி குடிக்கிறேன். ஆகவே தேவன் தான் உங்களுக்கு பதில் செய்வார். இங்கே இருக்கிற இந்த பெஞ்சு, சேரு, இந்த குண்டாக கழுவுறது, இந்த வேலை எதை நீங்கள் செய்தாலும் அதற்கு பலன் யார் தருவா? கர்த்தர் தான் தருவார். எங்கிட்ட எதிர்பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள விஷம் வந்துடும், உங்கள் மனசு கெட்டு போயிடும். நீங்கள் எதையாச்சும் ஒன்று எங்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அதை நான் செய்யலைன்னா நீங்கள் எனக்கு எதிரியாக, இந்த சர்ச்சுக்கு எதிரியாக நீங்கள் மாறிடுவீங்க. தயவுசெய்து எனக்காக எதையும் செய்யாதீங்க. இந்த சேரை கூட நீங்கள் ஒரு துளி கூட நகுத்தாதீங்க. நீங்கள் வர்றீங்களா, அப்படியே உட்காருங்களா, அப்படியே உங்கள் புடவை, உங்களுடைய பேண்ட் சட்டை அப்படியே முறியாமல் நடந்து வெளியே போயிருங்க. செய்தால் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று செய்ய முடியலன்னா செய்யவே செய்யாதீங்க. அதை தான் தயவுசெய்து நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களை வெறுக்கிறவர்கள் என்னை வெறுக்கிறார்கள். இல்லைங்களா? நீதிமொழியில் சொல்கிறது, என்னை வெறுக்கிறவன் அவன் ஜீவனை அல்ல மரணத்தை விரும்புகிறான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். அங்கே கர்த்தர் இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் இங்கே இருக்கிறேன். இந்த பீடத்தில் நான் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் கர்த்தர். கர்த்தர். நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் சாதாரண மனுஷன். உன்னை விரும்புகிறவர்கள் என்னை விரும்புகிறார்கள். ஒரு ஊழியனை விரும்புகிறவங்க யார் விரும்புகிறாங்க? கர்த்தரை விரும்புகிறார்கள். ஒரு ஊழியனை எவன் வெறுக்கிறானோ அவன் கர்த்தரை வெறுக்கிறான். கர்த்தரை எவன் வெறுக்கிறானோ அவன் மரணத்தை விரும்புகிறான், ஜீவனை விட்டு விலகுகிறான். அவனெல்லாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து ஆயிற்று என்று சொல்லு. சத்தியம் அப்படி இருக்கிறது. ஆரோனும் மோசையும் எம்மாத்திரம். நீங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு அவன் எம்மாத்திரம். உங்களுக்கு அவனுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு துணிவு வந்தது என்ன என்று கர்த்தர் கேட்டார். உடனே அவர்கள் மேல் ஆக்கினை வந்துச்சு. உடனே அவர்கள் மேலே வாதை வந்துச்சு. ஆரோனும் மோசையும் கலசத்தை எடுத்துட்டு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே வேண்டாது ஆண்டவரே என்று ஜெபித்தார்கள். அப்புறம் தான் வாதை நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது சொல்லுங்கள்? நாம் அறிவடையும்படி திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்வரும் நாட்களிலும் தேவனுடைய ஊழியத்தை எப்படி நாம் கவனிக்கணும், எப்படி அந்த ஊழியத்தில் நாம் நேசிக்கணும் என்பதற்காக தேவன் ஒரு அடையாளங்களாக இதை எழுதி வைத்திருக்கிறார். நான் என் அழைப்பை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எந்த மனுஷன்கிட்டையும் ஓட மாட்டேன். நேரம் தேவ சமூகத்தில் நின்றுவேன், கதவை சாத்தி கர்த்தரோடு இருந்துருவேன். கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ எங்கூட நில்லு, அவ்வளோதான். உன்னை அழைத்தது நான், யார் பின்னாடியும் போய் நிற்கக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி உதவிக்கார ஊழியர் சொல்லியிருக்குது. உதவிக்கார ஊழியர்கள் ஏற்படுத்தி இருக்கிறேன். ரூபன் ரூபவதி அவங்க தான். வீட்டு ஜெப கூட்டத்தில் தான் போய் அவங்களோட நான் மனசு விட்டு பேசி
வாங்க உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் செய்யலைனாலும் செய்யாவிட்டாலும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க வந்து இப்போ ஒழுங்காக இருக்கிறாங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு நில்லுங்கள். அவ்வளோதான். அவங்களும் இந்த சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்வேன்? நான் அதற்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். வேறு யாராவது அந்த இடத்துல கொண்டு வருவேன். நானாக கொண்டு வர மாட்டேன். கர்த்தர் யாரை காட்டுகிறார்களோ அவளை தான் கொண்டு வருவேன். அவ்வளோதான். அந்த அபிஷேகத்தை நானாக என்ன செய்ய முடியாது. ஒரு முறை கை வச்சா வச்சது தான். என் மேலே ஒரு முறை கை வச்சார், அவ்வளோதான். அதை எடுக்கவே மாட்டார். தாவீது மேலே அபிஷேகம் வந்துருச்சு, ஆனால் சவுல் மேலே அபிஷேகம் இருக்குதில்ல. ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொல்றதுக்கு காடு காடாக பட்டயத்தோட 3000 போர் சேவரில் கூட்டிகிட்டு சுற்றுறான். ஆனால் வாய்ப்பு கிடைத்தது தாவீதுக்கு. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவனுக்கு அறிவு புகட்டுனானே தவிர அவன் மேலே தன் கையை போட துணியவில்லை. அவன் சொன்னான், என் ஆண்டவனே, என் தகப்பனே, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவ்வளோதான். தன் வேலைக்காரன்ட்ட சொன்னான், ஐயா உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே, இப்படி காட்டில் உங்கூட சேர்ந்துட்டு நாங்களும் ஒளிஞ்சிட்டு திரியிறோமே, உன் எதிரி வந்தானே ஒரே வெட்டாக வெட்டி தள்ளினா நம்ம போய் அரண்மனையில் எருசலேமில் உட்காந்துக்கலாம் இல்லை, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி விட்டுட்டீங்களே அப்படின்னு தாவீதை பேசுகிறாங்க. அவன் சொல்கிறாரு, அதை நான் செய்ய மாட்டேன். ஒரு யுத்தம் வந்து அந்த யுத்தத்தில் என் ஆண்டவன் வெட்டுப்பட்டு போவாரேயானால், அல்லது கொள்ளை நோய் வந்து அவர் அதில் செத்து போவாரேயானால், அல்லது அவருக்கு காலம் வந்து அவர் மரித்து போவாரேயானால், அப்பொழுது எனக்கு என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்யட்டும். ஆனால் என் கரம் அபிஷேகம் பண்ணினப்பட்டவருக்கு விரோதமாய் எழும்பவே எழும்பாது. இப்படி தான் இருப்பேன். அப்படி தான் இருப்பேன் நான். ஒரு சபையில் ஒரு ஊழியரோ அல்லது உதவி ஊழியரோ அபிஷேகம் பண்ணிட்டா, கை வச்சுட்டா, நான் ஏன் அவங்கள தவிர வேறு யாரையும் நான் கொண்டு வர மாட்டேன். அவங்க செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி தான். இந்த சின்ன பசங்க சாமுவேல் மாதிரி இந்த பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவ்வளோதான். யாரை கொண்டாயிலும் ஊழியம் நிற்காதுங்க, நடக்கும். அழியில சொல்லுவோமா, நடக்கும். ஆனால் இப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க, அவங்களே வந்து செய்கிறாங்க. நேற்று கூட அவங்க குடும்பமாக வந்து சர்ச்செல்லாம் பெருக்கி கழுவி தொடச்சி சரி பண்ணிவிட்டு குடும்பமாக வேலை செஞ்சுட்டு குடும்பமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அழியிலே சொல்லுமோ. ஆமாம். எப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், அழைப்பையும் அவர்களுடைய அழைப்பை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று நிற்கிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் அப்படி தான். கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, குடும்பத்தை நடத்துகிறீங்க. குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க சபையை நடத்த முடியாது. குடும்பத்தில் சாட்சியாக இருங்க, சபைக்கு சாட்சியாக இருப்பீங்க. குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வருதோ அதெல்லாமே இங்கேயும் தானே வருது. அதனால தான் சொல்கிறார், குடும்பத்தில் வெற்றி காணாவிட்டால் சபையை நடத்த உங்களால் முடியாது. குடும்பத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா சபையிலையும் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு கூட நம்ம ஏற்படுத்தும் போது குடும்பமாக இருக்கிறவங்கள தான் வைக்கிறோம், கணவன் மனைவி. அது தேவ சித்தம். அப்படி தான். கணவனுக்கு அபிஷேகம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மனைவிக்கும், எனக்கு அபிஷேகம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மனைவிக்கும். அதெல்லாம் வசனம் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, விதவைகளை மட்டும் மட்டும் சொல்லிடுறேன். விதவைகள், ஒரு சில விதவைகள் இருக்கிறாங்க. நீங்கள் உடன் ஊழியருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க, ஆனால் விதவைகளாக இருந்து நாங்கள் உங்களோட ஊழியர் செய்கிறோம், எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அவங்க எல்லாரை விட நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் உயர்ந்த எண்ணத்தில் உங்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். புரியல சகோதரிகள் சொல்கிறாங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க, 3-4 படிங்க. ஃபஸ்ட்டு, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையாயும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது.
உத்தம விதவியாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. 9-10 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுபவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். சரிங்க. இது பிள்ளைகள் பேரம் பேத்திகள் பெற்ற விதவைகள். கடந்த நாட்டில் கூட ஒரு சகோதரி கணவர் இழந்துட்டாங்க. அவங்க வீட்டில் 40வது நாள் ஜெபம் நடத்தினேன். அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதாவது இனிமேல் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. அதாவது பூமியில் உன் புருஷன் இறந்து போய் விடுவானையானால் நீ இந்த புருஷ பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். இப்பொழுது கிறிஸ்து என்னும் வேறொருவருக்கு சொந்தமாயிருக்கிறாய். இனி கிறிஸ்து தான் உனக்கு மணவாளன். அப்போ அவருக்கு சித்தமானதை செய்து அவருடைய எண்ணங்களை தேவ சித்தங்களை நீ நிறைவேற்றுகிற பிள்ளையாக இருந்து உன் சொந்த குடும்பத்திற்கும் உன்னுடைய திருச்சபைக்கும் நீ ஊழியம் செய்ய வேண்டும். இனி விதவையானவள் அவள் தேவனுக்கென்று வாழ்கிறபடியினால் இந்த ஊழியக்காரனுடைய இருதயமும் அவளை கண்டு நடுங்குகிறது. அல்லேலூயா. அதனால தான் அவள் என்னிலும் மேலானவள்னு நான் சொல்கிறேன். அவங்க என்னை விட மேலான இடத்துல அவங்க இருந்து ஊழியம் செய்கிறார்கள் என்று அவர்களை குறித்து நான் புகழுகிறேன். அது ஏன்னா என்னுடைய தேவன் அப்படி சொல்ல வச்சார். அதனால தான் நம்முடைய சர்ச்சில் விதவைகள் அப்படின்னு சொன்னாவே அவங்கள அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போதே என்ன செய்வேன், நல்ல ட்ரெஸ்ஸாக எடுப்பேன். நான் பார்த்து வாங்குவேன். நான் அவங்க தேவனுக்கு கனம் பெற்ற கர்த்தரையே நம்பி புருஷன் தான் எப்படி செய்வான். நீங்கள் புருஷனை விட மேலே எங்கள் அப்பா தேவன் அவங்களுக்கு ஆண்டவர், அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படி நான் துணி வாங்கிட்டு வருவேன். நான் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன் நான். அதனால தான் இன்றைக்கும் சரி என் சபையில் விதவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விதவையானவள் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் நடத்தணும், சபைக்கு ஊழியம் செய்யணும். நீங்கள் எத்தனை விதவைகள் அந்த மாதிரி ஆர்வமாக இருக்கிறீங்க? யாரோ ஒரு சிலர் விரல் விட்டுன்ற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய விதவைகள் அதை பற்றி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விதவை கேட்டகரி இருக்குது, இளம் வயதுள்ள விதவைகள். அதை குறித்து சொல்லுது. படிங்க, 11 படிங்க. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பலுள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீணளவுட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமலும் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். சரிங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட விதவைகள் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருங்க, நீங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்க. உங்களுக்கு இன்னொன்று டைம் இருக்குது. ஆனால் விதவையான இருந்து அவளுக்கு பிள்ளைகள் இருந்து அவளுக்கு பேரம்பேத்திகள் இருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய வரலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். மற்றபடி இல்லை. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சோத்திரம் பாஸ்ட் ஏதோ தன்னிச்சையாக நடக்கிறார் இல்லை, கர்த்தருடைய வசனம்தான் என்னை நடத்துகிறது. நான் என் சுயமாக நடக்கிறதுக்கு இது என் சர்ச்சு இல்லை, இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தர் தன்னுடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை. நானே உங்கள் ஒரு சாதாரண தேவனுக்கு உண்டாக சாதாரண வேலைக்காரன். சங்கீதம் 103 சொல்லுக்குள்ள, அப்படி வார்த்தையின்படி நடக்கும் பலத்த சௌரியவான்களை தூதர்களை அவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்குது. அது மாதிரி தான் நானும் கர்த்தரை இந்த இடத்துல தேவனை துதித்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்கிறது ரைட்டாக தப்பா, எனக்கு வேத வசனத்தின்படி என்னை போதித்து என்னை நடத்துங்கள்
அதான் நீதிமான் என் தலையில் குட்டி நீதியின் வழியில் என்னை நடத்தணும். என் தலை அதுக்கு அல்ல தட்டுவது இல்லை. ஏன்னா நானாக என் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணேன்னா அது கெட்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி சகோதரிகளே சகோதரர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, என்னை கூட நீங்கள் கேளுங்க, ஐயா நீங்கள் ஏதோ செய்கிறீங்களே இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துருக்குதான்னு கேளுங்க. நான் ஒத்துலால்னா நான் செய்ய மாட்டேன். ஒத்துருந்தா தான் நான் செய்வேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒத்துருந்தா தான் நான் செய்வேன். கரெக்டாக வசனம் எடுத்து தான் நான் பேசுவேன். அப்போ என்னை கேளுங்க, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்க. நீங்களாக ஏதோ ஒரு முடிவு பண்ணி எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் வீண் அலுவலக்காரெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தெரியாதீங்க. புரியுதுங்களா? இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. கணவன் மனைவியாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணவன் உங்களை தேடி வருவார். மீண்டும் நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் அமைவீர்கள். நீங்கள் விதவைகள் லிஸ்ட்லேயே வரவே முடியாது. வேதத்தில் ஒரு கடமை இருக்குது. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், துரத்தி விடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு கடமை கர்த்தருடைய சபைக்கு இருக்குது. இல்லையே சொல்லுங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அரவணைப்போம், அன்பு செலுத்துவோம். அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. அதை வச்சு இந்த சபையின் பலிபீடத்துக்கு நேராக உங்களுடைய ஆயுதமாக நீங்கள் மாறிடாதீங்க. அது பிசாசு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இங்கே அதற்கு இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இன்னும் ஒரு நாள் இருந்தால் டைம் இருந்தால் நல்லா விலைக்கு சொல்கிறேன். இதே போதும். இன்றைக்கு அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம்.